ஒரே சப்ஜெக்டில் ஆழமாக அறிவு இருக்கும்போது நம்மளால் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனாக கூட வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சேலரி க்ரோத்துக்காக தான் நீங்கள் அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணுறீங்கன்னா, அந்த மேனேஜர்கிட்டையோ அந்த மேனேஜ்மெண்ட்டையோ இல்லை சூப்பர்வைசர்கிட்டையோ போயிட்டு, நான் இந்த சேலரி க்ரோத்துக்காக தான் ரிசைன் பண்ணுறேன், உங்களால் என்னோடய மார்க்கெட் வேல்யூ இல்லை இது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை உங்களால் மேட்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை உங்களோட நல்ல ஒர்க் இருக்கனால நீங்கள் ஒரு டாப் பெர்ஃபார்மராக இருந்து அவங்க உங்களை ரிட்டைன் பண்ண விரும்புனா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டிசர்வ்டு சேலரி இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரிசைன் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு போய் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. இங்கேயே நீங்கள் அடுத்த லெவலில் க்ரோ ஆகலாம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஆழமான அறிவு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அழகாக சொல்லுவாங்க, 1 inch wide 1 mile deepன்னு சொல்லுவாங்க. அப்போது அடிக்கடி வேறு ஸ்டாஃப் மாறிட்டு இருக்கிறதுனால நம்ம ஆண்டர்ப்ரனராக பெரிய ஆள்லாம் வர முடியாது. ஒரே சப்ஜெக்டில் ஆழமாக அறிவு இருக்கும்போது நம்மளால் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனாக கூட வர வாய்ப்பு இருக்குது.